ஜெம் செய்திகளை வழங்குவோர் இதய மேட்ரிமோனியல். சிங்கிளா வாங்க, கப்பலா போங்க. ஜெயலட்சுமி நகர், ட்ரீம் பிளாட்ஸ் ஃபார் சேல். டிடிசி பீரரா அப்ரூவ் பிளாட்ஸ் விற்பனைக்கு. வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். பொது சேவையில் ஆர்.எம். வீரப்பன் ஆற்றிய பங்களிப்பிற்காக அவர் நினைவு கூறப்படுவார். ஆர்.எம். வீரப்பனின் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல். சென்னையில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பேரணியாக சென்று வாக்கு சேகரித்தார் பிரதமர் மோடி. சென்னை தன் மனதை வென்றதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. தேர்தல் சீசனுக்கு மட்டும் பிரதமர் மோடி வர தமிழ்நாடு என்ன பறவைகள் சரணாலயமா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. விசிக தலைவர் திருமாவளவன் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை. கடலூர் வருமான வரித்துறை அலுவலகத்தில் இன்று மதியம் 3 மணிக்கு ஆஜராக சம்மன். வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர்களின் பெயர் சின்னம் பொருத்தும் பணி சென்னையில் இன்று தொடக்கம். ரம்ஜான் வார விடுமுறை எதிரொலி. தமிழகம் முழுவதும் 1265 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி 2 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி ஐதராபாத்தில் வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். பொது சேவையில் ஆர்.எம். வீரப்பன் ஆற்றிய பங்களிப்பிற்கு அவர் நினைவு கூறப்படுவார் என்று பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழக முன்னாள் அமைச்சரும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஆர்.எம். வீரப்பன் மூச்சு திணறலால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று காலமானார். இந்நிலையில் ஆர்.எம். வீரப்பனின் மறைவுக்கு பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ஆர்.எம். வீரப்பனின் மறைவு வேதனை அளிக்கிறது. எம்ஜிஆரின் கொள்கைகளை பிரபலப்படுத்தியதற்காகவும் பொது சேவையில் அவர் ஆற்றிய பங்களிப்பிற்காகவும் அவர் நினைவு கூறப்படுவார். திரைப்பட உலகில் சுறுசுறுப்பாக பங்கு வகிக்கும் அவர், அவரது குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் எனது இரங்கல் என்று குறிப்பிட்டுள்ளார். வாகன பேரணி என்றும் தனது நினைவில் நிலைத்திருக்கும் என பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுவதற்காக பிரதமர் மோடி 7வது முறையாக மராட்டிய மாநிலத்தில் இருந்து தனி விமானம் மூலம் சென்னைக்கு வந்தார். சென்னை விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக தியாகராய நகர் பனங்கல் பூங்கா பகுதிக்கு பிரதமர் மோடி வந்தார். அங்கு பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பிரம்மாண்ட வாகன பேரணியில் பங்கேற்றார். இந்நிலையில் வாகன பேரணி குறித்து பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள தனது எக்ஸ் தளத்தில், சென்னை என் மனதை வென்றது. இந்த ஆற்றல் மிக்க நகரத்தில் வாகன பேரணி என் நினைவில் என்றும் நிலைத்திருக்கும். மக்கள் சேவையில் தொடர்ந்து கடினமாக உழைக்கவும் நமது தேசத்தை மேலும் வளர்ச்சியடைய செய்யவும் மக்களின் ஆசிகள் எனக்கு வலுவை தருவதாக குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் சீசனுக்கு மட்டும் பிரதமர் மோடி வர தமிழ்நாடு என்ன பறவைகள் சரணாலயமா என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை சிவகங்கை தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மதுரை ரிங் ரோட்டில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வாக்கு சேகரித்து பேசினார். அப்போது பேசிய அவர், புதிய பிரதமர் தமிழகத்திற்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்கும் பிரதமராக இருப்பார் என்றும் இப்போது இருக்கும் பிரதமர் போன்று இருக்க மாட்டார் என்றும் தெரிவித்த அவர், பிரதமர் மோடி தமிழகத்தை மட்டும் வஞ்சிக்கவில்லை, எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களையும் வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் தேர்தல் சீசனுக்கு மட்டும் பிரதமர் மோடி வர தமிழ்நாடு என்ன பறவைகள் சரணாலயமா என்று கேள்வி எழுப்பிய அவர், தமிழர்கள் மீது பிரதமர் மோடிக்கு ஏன் இத்தனை வன்மம்? தமிழர்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் இல்லையா? நாங்கள் 2ஆம் தர குடிமக்களா என்று சாடினார். சென்னை மாவட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர வேட்பாளர்களின் பெயர் சின்னம் பொருத்தும் பணி இன்று தொடங்குகிறது. நாடாளுமன்ற தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. சென்னை மாவட்டத்தில் வட சென்னையில் 35 வேட்பாளர்களும், தென் சென்னையில் 41 வேட்பாளர்களும், மத்திய சென்னையில் 31 வேட்பாளர்களும் களம் காணுகின்றனர். சென்னை மாவட்டத்தில் 3726 வாக்குச்சாவடி மையங்கள் 944 அமைவிடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக 11843 வாக்குப்பதிவு இயந்திரங்களும், 4469 கட்டுப்பாட்டு கருவிகளும், 4852 வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை கருவிகளும் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் வேட்பாளர்களின் பெயர் மற்றும் சின்னம் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பொருத்தும் பணி இன்று வேட்பாளர்கள் முன்னிலையில் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து வரும் 18ஆம் தேதி மாலை எந்த வாக்குப்பதிவு இயந்திரம் எந்த இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பன அடிப்படையில் கொண்டு செல்லப்பட்டு அன்று இரவே வாக்குச்சாவடி அலுவலர்கள் வாக்குப்பதிவு இயந்திரத்தை தயார்படுத்த உள்ளனர்.
அதன் பின்பு மறுநாள் ஏப்ரல் 19ஆம் தேதி காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு தொடங்குகிறது. ரம்ஜான் மற்றும் வார விடுமுறை தினங்களை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 1265 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றது. இது தொடர்பாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ரம்ஜான் பண்டிகையை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி 13, 14ஆம் தேதி சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு சென்னையில் இருந்து இதர இடங்களுக்கும் பிற இடங்களில் இருந்து கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்களுக்கு இன்று 315 பேருந்துகளும், 12ஆம் தேதி 290 பேருந்துகளும், 13ஆம் தேதி 340 பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. இதேபோன்று சென்னை கோயம்பேட்டில் இருந்து நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு இயக்கப்படுகின்றது. மேலும் பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு மற்றும் கோவை ஆகிய இடங்களில் இருந்து பல்வேறு இடங்களுக்கு 200 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வீடு எடுத்து மூடி தங்கினாலும் பாஜகவிற்கு தமிழக மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்று சேலத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செல்வ கணபதியை ஆதரித்து திமுக இளைஞரணி செயலாளரும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் சேலம் மாவட்டம் எடப்பாடி பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், சேலத்தில் நடைபெற்ற இளைஞரணி மாநாடு 100% வெற்றி அல்ல, 80% வெற்றிதான் என்றும், நாடாளுமன்ற தேர்தலில் 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெற்றால்தான் மாநாடு 100% வெற்றி பெற்றதாகும் என்றும், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி வழியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் சொல்வதை தான் செய்வார், செய்வதை தான் சொல்வார் என்றும் தெரிவித்த அவர், தமிழகத்தில் வீடு எடுத்து நரேந்திர மோடி தங்கினாலும் பாஜகவிற்கு தமிழக மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செல்வ கணபதியை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். ஏப்ரல் 19ஆம் தேதி அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்றும், வணிக வளாகங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு வாக்களிக்க விடுமுறை அளிக்கவில்லை என்றால் நிறுவனங்களின் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் உள்ள தனியார் வணிக நிறுவனங்களுக்கு சென்று அங்கு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் துவக்கி வைத்தார். அப்போது பொதுமக்களுடன் கலந்து கொண்டு 100% வாக்களிக்க வேண்டும் என உறுதிமொழி ஏற்றார். அதனைத் தொடர்ந்து குரோம்பேட்டை MIT கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அதன் பின்னர் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சென்னை அருகாமையில் உள்ள இடங்களில் வாக்குப்பதிவுகள் குறைவாகவே இருந்து வருகிறது என்றும், இதனால் பொதுமக்கள் அவரவர் இடங்களுக்கு சென்று அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம் என்றும், ஏப்ரல் 19ஆம் தேதி அனைத்து வணிக நிறுவனங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது என்றும், வணிக வளாகங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு வாக்களிக்க விடுமுறை அளிக்கவில்லை என்றால் நிறுவனங்களின் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பொருளையோ பணத்தையோ கொடுத்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடலாம் என எண்ணுகிறார்கள். அது நடக்காது என்று கரூர் மாவட்டத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் தெரிவித்துள்ளார். கரூர் நாடாளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் செந்தில்நாதன் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காளையாப்பட்டி, வீரியப்பட்டி, விராலிப்பட்டி, வீரணம்பட்டி உள்ளிட்ட சுற்று வட்டார கிராம பகுதிகளில் திறந்த ஜீப்பில் சென்று தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அப்போது அப்பகுதியில் திரண்டு இருந்த பெண்கள் வேட்பாளர் செந்தில்நாதனுக்கு ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் சிறுவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியின் முகமூடி அணிந்து கிராம மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அப்போது பேசிய அவர், தேர்தலில் கடைசி நேரத்தில் மக்களுக்கு பொருட்களையோ பணத்தையோ கொடுத்தால் ஓட்டு போட்டு விடுவார்கள் என எண்ணுகிறார்கள் என்றும், ஏற்கனவே வெற்றி பெற்ற 5 ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஓட்டு கேட்டு அவர்கள் எதற்காக வருகிறார்கள் என்றும் வேட்பாளர் செந்தில்நாதன் கேள்வி எழுப்பினார். மேலும் திமுகவின் 2.5 ஆண்டு கால ஆட்சியில் 7 முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் கஞ்சாவிற்கும் போதைப் பொருட்களுக்கும் டாஸ்மார்க்கிற்கும் அடிமையாகிவிட்டனர் என்றும், இதனை மாற்றியமைக்க தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து தன்னை ஆதரிக்க வேண்டும் என்று வேட்பாளர் செந்தில்நாதன் கேட்டுக்கொண்டார்.
ஈரோடு மாவட்டம் பவானியில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யாத திமுக நகர மன்ற உறுப்பினரை கண்டித்து போராட்டம் நடத்த உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானி நகராட்சிக்கு உட்பட்ட திருநீலகண்டர் வீதியில் கடந்த 3 மாத காலமாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என நகராட்சி நிர்வாகத்திடம் பொதுமக்கள் பலமுறை புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் குழாயின் அடியில் பாத்திரங்களை வைத்து தண்ணீர் பிடிக்கும் போது தண்ணீர் வராத சமயத்தில் தெருநாய்கள் தண்ணீரில் அசுத்தம் செய்வதாக கூறி நகராட்சி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பவானி நகரில் திமுக வார்டு கவுன்சிலர் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யாமலும் இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமலும் மெத்தனம் காட்டி வருவதாகவும் குற்றம் சாட்டிய பொதுமக்கள் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கும் விதமாக வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தனர். தொடர்ந்து காலதாமதப்படுத்தினால் அடுத்த கட்டமாக சாலை மறியல், தீக்குளிப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். சுத்தமாக தண்ணி வரதில்லை இந்த பக்கம், இந்த பகுதிக்கு. இதை கம்ப்ளைண்ட் நகராட்சி ஆணையாளர்கிட்டும் சொல்லியாச்சு, கவுன்சிலர்கிட்டும் சொல்லியாச்சு. எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க கிடையாது. கவுன்சிலர்கிட்ட சொன்னால், திமுக கவுன்சிலர் இப்போ இருக்க கவுன்சிலர்கிட்ட சொன்னால் பார்த்தாரு, பார்த்து போயிட்டு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார். எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க கிடையாது. இதுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிச்சிட்டு கருப்பு கொடி காட்டுறோம். இதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கிறேன்னா சாலை மறியல் பண்ணலான்னு இருக்கிறோம் பொதுமக்கள், இந்த பகுதி பொதுமக்கள். இதுக்கு மேலே தண்ணி வராத பட்சத்தில் சாலை மறியல் மட்டுமல்ல, தீக்குளிக்கவும் தயாராக இருக்கிறோம். உத்தமபாளையம் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் மர்ம நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள ஆனைமலையன்பட்டி வெள்ளைக்கரடு பகுதியில் ஈஸ்வரன், பார்கவி என்னும் தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் பார்கவி வீட்டில் தனியாக இருந்தபோது மர்ம நபர்கள் 3 பேர் கத்தியை காட்டி மிரட்டி பணம் மற்றும் நகையை பறிக்க முயன்றுள்ளனர். இந்நிலையில் பார்கவி கூச்சலிட்டதால் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பிடிப்பட்ட மர்ம நபர் ஒருவருக்கு தர்ம அடி கொடுத்து மரத்தில் கட்டி வைத்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை ஒப்படைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து ராயன்பட்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாளையங்கோட்டையில் வரும் 12ஆம் தேதி நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை அமைச்சர் தங்கம் தென்னரசு பார்வையிட்டார். பாளையங்கோட்டை பெல் மைதானத்தில் வரும் 12ஆம் தேதி இந்திய கூட்டணி சார்பில் நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி, மதுரை உள்ளிட்ட நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. கூட்டத்தில் காங்கிரஸ் இளந்தலைவர் ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொள்ளும் நிலையில் பெல் மைதானத்தில் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் ஆவுடையப்பன், மத்திய மாவட்ட பொறுப்பாளர் DPM மைதீன் கான் மற்றும் திமுகவினர் நேரில் சென்று பார்வையிட்டனர். இதைத் தொடர்ந்து அமைச்சர் தங்கம் தென்னரசு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் வெற்றி பெறுவது உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் ராகுல் காந்தி வருகை இந்த வெற்றியை மேலும் வலுப்படுத்தும் என தெரிவித்தார். நெல்லை பாளையங்கோட்டை தலைமை அஞ்சலகம் முன்பு 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேர்தல் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள தலைமை அஞ்சலகம் முன்பு நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேர்தல் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலத்தை பாளையங்கோட்டை தொகுதி உதவி தேர்தல் அலுவலர் தாக்கரே சுபம், ஞானதேவராவ் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த ஊர்வலத்தில் வாக்காளர்கள் 100% வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இந்த விழிப்புணர்வு ஊர்வலத்தில் அஞ்சல் அதிகாரிகள், மாணவ மாணவியர் கலந்து கொண்டு சிலம்பாட்டம், சுருள் கத்தி வீசுதல் மற்றும் ட்ரம்ஸ் இசைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திமுக 2 மடங்காக்கிய மின் கட்டணத்தை அதிமுக ஆட்சிக்கு வந்தால் குறைப்போம் என்று கள்ளக்குறிச்சியில் அதிமுக வேட்பாளர் குமரகுரு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் குமரகுரு ரிஷிவத்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய குமரகுரு, திமுக 2 மடங்காகிய மின் கட்டணத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மின் கட்டணத்தை குறைப்போம் என்று தெரிவித்தார். மேலும் தற்போது 200 ரூபாய் மின் கட்டணம் 400 ரூபாயாகவும் 400 ரூபாய் மின் கட்டணம் 800 ரூபாயாக 2 மடங்காக அதிகரித்துள்ளது எனவும் தெரிவித்தார். இதேபோல் சொத்து வரி, வீட்டு வரி, பத்திரப்பதிவு என அனைத்தையும் திமுக அரசு உயர்த்திவிட்டு மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறது என விமர்சித்தார். நிகழ்ச்சியின் போது தேமுதிக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.
மேட்டூர் அணையில் இருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை வராததால் விவசாயிகள் வாய்க்காலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் உள்ள வாய்க்காலில் குடிநீர் தேவைக்காக நீர்வளத்துறை உத்தரவிட்டதின் பேரில் கடந்த மார்ச் மாதம் 200 கன அடி வீதம் தண்ணீர் திறந்து விடப்பட்டது. இந்நிலையில் 10 நாட்களுக்கு மேலாகியும் கடைமடை வரை வாய்க்காலில் தண்ணீர் வராததால் அப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் கூடுதலாக 15 நாட்கள் தண்ணீர் திறக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மேலும் கோடை வெயிலின் தாக்கத்தின் காரணமாக பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்படுவதாக வருத்தம் தெரிவித்தனர். இந்நிலையில் சங்கர கவுண்டம்பாளையம், ஜம்பை, மயிலம்பாடி, இருசனூர், காட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் சேர்ந்த விவசாயிகள் மேட்டூர் வாய்க்காலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் நோக்கத்தோடு நீர்வளத்துறை செயல்படுவதாக கண்டன கோஷங்களை எழுப்பினர். கவர்மெண்ட் தண்ணி விடுறேன்னு சொன்னாங்க. விட்டு 10-15 நாள் ஆகுது. ஆனால் தண்ணி சேரல எங்களுக்கு. ஏன்னா இன்னும் ஜம்பை வரைக்கும் போகணுங்க. இது வரைக்கும் தண்ணியே இல்லை. எல்லோரும் பார்க்குறோம். ஆனால் குடிக்க கூட எங்களுக்கு தண்ணி இல்லை. ஏன்னா தண்ணி சேர்ந்துருந்ததுன்னா ஏதோ குளங்குட்டை ஏதோ போரில் இருக்குதுன்னா ஏதோ நிலாகும். போர் கூட சப்ளை ஆகும். அங்கங்கே போய் நாங்கள் பிடிச்சிட்டு குடிச்சிட்ருக்குறோம். ஆனால் இந்த அரசாங்கம் தண்ணி விடுறேன்னு சொல்லி எங்களுக்கு தண்ணி விடலை இது வரைக்கும். அதனால் எல்லாம் தண்ணி இல்லாமல் மாடுகள் எல்லாம் தவிச்சிட்ருக்குது. இதனால் உடனடியாக இந்த அரசாங்கம் இதை தண்ணி விட்டு எங்களுக்கு சரிப்படுத்தணும். எதாக இருந்தாலும் மேல் வரைக்கும் போய் எங்களுக்கு ஏதோ ஒன்று தீர்வு காங்கணும். இல்லைன்னா நாங்களாம் சாப்பாடு இல்லாமல் இருந்தாலும் இருக்கல, தண்ணி இல்லாமல் இல்லை, பட்னியாக கிடக்கிறோம். உடுமலை அருகே சாலை வசதி இல்லாததால் பிரசவ நேரத்தில் கர்ப்பிணி பெண்ணை தொட்டில் கட்டி தூக்கி வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள குளிப்பட்டி மலை கிராமத்தில் மலையிலிருந்து கீழிறங்கி வர போதுமான சாலை வசதி இல்லை என அதிகாரிகளிடம் பொதுமக்கள் பலமுறை புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில் நாகம்மாள் என்ற பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்ட போது சாலை வசதி இல்லாததால் அவரை தொட்டில் கட்டி தூக்கி வந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக மலைவாழ் மக்கள் சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளனர். அதில் சட்டமன்ற உறுப்பினரின் நிதி, நாடாளுமன்ற உறுப்பினரின் நிதி, ஆதி திராவிடர் நல நிதி என எவ்வளவோ நிதிகள் இருந்தும் எங்களுக்கு ஏன் சாலை வசதி செய்து கொடுக்கவில்லை என மலைவாழ் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் எந்த கட்சியும் ஓட்டு கேட்க இப்பகுதிக்கு வர வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளனர். ஓட்டுக்கு பணம் வாங்காதீர்கள் என்பதை வலியுறுத்தும் விதமாக கோவையில் ராஜா என்ற கலைஞர் மீன் பிடிப்பதை உதாரணமாய் கொண்டு சூரிய ஒளியில் ஓவியம் வரைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார். கோவை மாவட்டம் குனியமுத்தூர் பகுதியை சேர்ந்த ராஜா என்ற கலைஞர் ஓட்டுக்கு பணம் வாங்காதீர்கள் என்பதை வலியுறுத்தும் விதமாக தூண்டில் போட்டு மீன் பிடிப்பதை உதாரணமாய் எடுத்துக்கொண்டு பூத கண்ணாடியில் சூரிய ஒளி மூலம் ஓவியம் வரைந்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஓவியம் ஒன்றை வரைந்துள்ளார். அந்த ஓவியத்தில் தூண்டில் முனையில் பணத்தின் குறியீட்டையும் அதனை நோக்கி மனிதர் வருவது போன்றும் ஓவியத்தை வரைந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மீனானது புழுவிற்கு ஆசைப்பட்டு தூண்டிலில் மாட்டிக்கொள்வது போல் தேர்தல் நேரத்தில் கிடைக்கின்ற பணத்தின் மீது ஆசைப்பட்டு எதிர்கால நலனை மக்கள் இழப்பதை தத்ரூபமாக ராஜா ஓவியம் வரைந்துள்ளார். பாராளுமன்ற தேர்தலில் 100% வாக்களிக்க வேண்டும், ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும், ஓட்டு போட மறவாதீர்கள், இப்படி பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்துகின்ற வேளையில் ஓட்டுக்கு பணம் வாங்காதீர்கள் என்பதை ஒரு விழிப்புணர்வாக மக்களுக்கு சொல்லும் விதமாக இப்படி ஒரு ஓவியத்தை சூரிய ஒளியில் பூத கண்ணாடியை வைத்து நான் வரைந்துள்ளேன். அதாவது தூண்டில் நுனி புழுவுக்கு ஆசைப்பட்டு மீன் தன் உயிரியை இழப்பது போல இப்பொழுது கிடைக்கின்ற இந்த பணத்திற்கு நம்முடைய ஓட்டை வித்தால், அந்த பணத்தை வாங்கினால் அது நம்மளுடைய 5 ஆண்டு ஆட்சி காலத்திற்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஆபத்தாக இருக்கும் என்பதை நினைவு கூறும் விதமாக ஓட்டுக்கு பணம் வாங்காதீர்கள் என்பதை வலியுறுத்தும் விதமாக ஒரு தூண்டில், அதில் பணம், மனிதன் குழப்ப நிலையில் இருப்பது போல ஒரு ஓவியத்தை சித்தரித்திருக்கின்றேன். நிச்சயமாக நான் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டேன், நீங்களும் வாங்காதீர்கள் என்பதை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இப்படி ஒரு சூரிய ஒளி ஓவியத்தை வரைந்துள்ளேன். தாமிரபரணி குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தராத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து அருணங்குளம் கிராம மக்கள் வீடுகள் தோறும் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள சிவகிரி தாலுகா பகுதிக்கு உட்பட்ட அருகன்குளம் கிராமத்தில் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என வலியுறுத்தி வீடுகள் தோறும் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தாமிரபரணி குடிநீர் வசதி, சாலை வசதி,
தெருவிளக்கு வசதி, பெண்களுக்கான கழிப்பறை வசதி, சுடுகாட்டு பகுதியில் மின்விளக்கு வசதி மற்றும் பாருகால் வசதி உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என தெரிவித்தனர். மேலும் இது குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாத நிலையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கும் விதமாக வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபடுவதாக அருகன்குளம் கிராம மக்கள் தெரிவித்தனர். அருவங்குளம் ஊரின் சார்பாக எங்கள் ஊருக்கு தேவையான வசதி தாரம்னு சொல்லிட்டு இப்போ அந்த வசதியெல்லாம் செய்து கொடுக்கல. அதனால் நாங்கள் ஓட்டை புறக்கணிக்கும்னு எல்லாரும் முடிவு ஊரே எடுத்துட்டோம். அதனால் இப்போ எங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தா ஓட்டு போடுவோம், இல்லைன்னா போட மாட்டோம். காஞ்சிபுரத்தில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் ஊர்காவல் படையினர் இருசக்கர வாகன பேரணி நடத்தினர். காஞ்சிபுரத்தில் நாடாளுமன்ற தொகுதியில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் காவல்துறையினரிடம் பணியாற்றும் ஊர்காவல் படையினர் இருசக்கர வாகன பேரணி நடத்தினர். இந்த பேரணியை காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முகம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மைதானத்தில் தொடங்கிய இருசக்கர வாகன பேரணி மேட்டுத்தெரு, மூங்கில் மண்டபம், பேருந்து நிலையம், 4 ராஜவீதி என நகரின் முக்கிய சாலைகள் வழியாக சென்றது. இதில் ஊர்காவல் படையினர் ஹெல்மெட் அணிந்து கொண்டு ஜனநாயகம் காப்பது நமது கடமை என்பன உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் காவல்துறை கண்காணிப்பாளர் முரளி மற்றும் விஷ்ணு, காஞ்சி காவல் ஆய்வாளர் சங்கர சிவசண்முகம், தாலுகா காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோடைக்கால வெயிலை தணிக்கும் வகையில் திருச்செந்தூர் கோவில் அருகே காவல்துறை துணை கண்காணிப்பாளர் வசந்தராஜ் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். திருச்செந்தூர் போக்குவரத்து காவல்துறை சார்பில் திருச்செந்தூர் கோவில் நுழைவு வாயிலின் அருகே கோடைக்கால வெயிலை தணிக்கும் வகையில் நீர்மோர் பந்தலை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் வசந்தராஜ் திறந்து வைத்தார். பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து துணை ஆய்வாளர்கள் வேல்முருகன், மணிகண்டன் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பேருந்து நிறுத்தத்தில் பேருந்தை ஏன் நிறுத்தவில்லை என கேள்வி எழுப்பிய சமூக ஆர்வலரை ஒருமையில் பேசிய நடத்துனர் மற்றும் ஓட்டுநரின் வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. திருவெற்றியூரில் இருந்து பூந்தமல்லி செல்லக்கூடிய அரசு பேருந்திற்காக பூவை கல்லறை பேருந்து நிறுத்தத்தில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஒருவர் காத்து கொண்டிருந்தார். இந்நிலையில் அங்கு வந்த அரசு பேருந்தை நிறுத்த முயற்சித்த போது பூவை கல்லறை பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து நிற்காமல் சென்றுள்ளது. இதனை கண்ட சமூக ஆர்வலர் அவருடைய இருசக்கர வாகனத்தில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளியை அழைத்து சென்று பேருந்தை மடக்கி நிறுத்தி ஓட்டுநரிடம் ஏன் பேருந்தை நிறுத்தவில்லை என கேள்வி எழுப்பினார். அதற்கு பேருந்தில் இருந்த நடத்துனர் நான் பதில் சொல்கிறேன் என கூறி அந்த சமூக ஆர்வலரை ஒருமையில் கொச்சைப்படுத்தி பேசியுள்ளார். தற்போது அந்த வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஒரு பிளைண்ட் இவரு அவர் கண்டக்டர் பாருங்க மரியாதை பாத்துங்க என்ன சொன்னாரு கேட்டீங்களா? மக்களை பாத்துங்க எல்லாரும். என்ன சொன்னா சொல்லுங்க, ஒன்ஸ் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அப்புறம் பாருங்க சூப்பர் வேற சொல்லுங்க கேட்டுங்க. ஒரு டிரைவர் பாருங்க. தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உறுதியளித்துள்ள பாஜகவிற்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஆதரவு அளிக்க உள்ளதாக கோவையில் உழைக்கும் மக்கள் விடுதலை கழக கட்சி தலைவர் தேக்கமலை தெரிவித்துள்ளார். கோவை பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் உழைக்கும் மக்கள் விடுதலை கழகம் கட்சியின் தலைவர் தேக்கமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் 50 லட்சத்திற்கும் மேல் போயர் சமுதாய மக்கள் உள்ளதாகவும் இந்த சமுதாய மக்கள் கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் போன்றவற்றில் மிகவும் பின்தங்கிய நிலையிலேயே வசித்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் போயர் நல வாரியம் மற்றும் கல் உடைக்கும் தொழிலாளர்கள் நல வாரியத்தின் நீண்ட கால கோரிக்கைகளை கடந்த தேர்தலில் அதிமுக மற்றும் திமுக நிறைவேற்றுவதாக கூறிவிட்டு எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை எனவும், ஆனால் எங்களின் கோரிக்கைகளை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்தித்து தெரிவித்த போது நிச்சயமாக நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்துள்ளார். இதனால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் முழுமையாக பாஜகவிற்கு தங்களது ஆதரவை கொடுப்பதாக உழைக்கும் மக்கள் விடுதலை கழக கட்சியின் தலைவர் தேக்கமலை தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் ஆதரவு அளிப்பது என்று முடிவு செய்து தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா மாநில தலைவர்
அண்ணன் மதிப்புமிகு அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் இன்றைக்கு எங்களுடைய உழைக்கும் மக்கள் விடுதலை கழகத்தின் சார்பாகவும் போயநாயக்கர் இளைஞர் பேரவை சார்பாகவும் நாங்கள் இன்றைக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றோம். அதேபோல் இன்றைக்கு எங்களுடைய கோரிக்கைகள் தொடர்ச்சியாக 2 திராவிட கட்சிகளும் மாறி மாறி தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்து எங்களை ஏமாற்றி வந்த நிலையில் எங்களுடைய கோரிக்கைகளை பூர்த்தி செய்வதற்காக நாங்கள் இருக்கின்றோம் என்று தைரியமாக எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இன்றைக்கு எங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலனை செய்து ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தருவது என்று ஆற்றல்மிகு பாரதிய ஜனதாவுடைய தமிழக மாநில தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினி புவனகிரியை அடுத்த கீரப்பாளையத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது வாக்காளர்களுக்கு தர்பூசணி பழம் வாங்கி கொடுத்து தாமரை சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரித்தார். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கீரப்பாளையத்தில் பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினி பொதுமக்களிடத்தில் கிராமமாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதியில் தர்பூசணி பழம் விற்று கொண்டிருந்த மாணவனிடம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினி கேள்வி எழுப்பினார். அதற்கு பதில் அளித்த மாணவன், நரேந்திர மோடி விவசாயிகளுக்கு 2000 ரூபாய் வழங்கி உதவி செய்தார் என்றும் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு பாசன வசதி செய்து கொடுத்துள்ளார் என்றும் தெரிவித்தார். மாணவன் கூறிய பதிலை கேட்டு கார்த்தியாயினி மற்றும் பாஜக நிர்வாகிகள் கைத்தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அதன் பின்னர் அங்கிருந்த மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தர்பூசணி பழம் வாங்கி கொடுத்து தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கார்த்தியாயினி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாகப்பட்டினத்தில் உள்ள வல்லப கணபதி திருக்கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவ பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த பிரதமராமபுரத்தில் அமைந்துள்ள வல்லப கணபதி திருக்கோவிலின் பங்குனி உத்திர பிரம்மோற்சவம் பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. இதையடுத்து அனுக்ஷய விக்னேஸ்வர பூஜையோடு துவங்கிய பெருவிழாவில் 126 கடங்களுடன் சிறப்பு யாக குண்டம் அமைக்கப்பட்டு மூலிகை பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள் உள்ளிட்டவைகளுடன் சிறப்பு பிரம்மோற்சவ யாகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் குளக்கரையில் இருந்து பெண்கள் பூத்தட்டுகளை ஏந்தி வரும் பூச்செறிதல் விழாவும் நடைபெற்றது. முன்னதாக விநாயகர் மற்றும் கொடிமரத்திற்கு பால், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதையடுத்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட கொடியை கொடிமரத்தில் ஏற்றி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் மத பாகுபாடு இன்றி இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட 3 மதத்தினர்களும் சேர்ந்து பங்கேற்றனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். பொது சேவையில் ஆர்.எம். வீரப்பன் ஆற்றிய பங்களிப்பிற்காக அவர் நினைவு கூறப்படுவார். ஆர்.எம். வீரப்பனின் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல். சென்னையில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பேரணியாக சென்று வாக்கு சேகரித்தார் பிரதமர் மோடி. சென்னை தன் மனதை வென்றதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. தேர்தல் சீசனுக்கு மட்டும் பிரதமர் மோடி வர தமிழ்நாடு என்ன பறவைகள் சரணாலயமா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. விசிக தலைவர் திருமாவளவன் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை. கடலூர் வருமான வரித்துறை அலுவலகத்தில் இன்று மதியம் 3 மணிக்கு ஆஜராக சம்மன். வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர்களின் பெயர், சின்னம் பொருத்தும் பணி சென்னையில் இன்று தொடக்கம். ரம்ஜான் வார விடுமுறை எதிரொலி. தமிழகம் முழுவதும் 1265 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். IPL கிரிக்கெட் போட்டி 2 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி ஐதராபாத்தில் வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.